அர்ஜுனனுக்கு தான் வைத்திருந்த சக்தி என்னும் வேல் இப்போது இல்லையே என கர்ணன் வருந்தினான். இருவருக்கும் இடையே போர் தொடர்ந்து நடைபெறுகிறது. இருவரும் அஸ்திரங்களின் மூலம் ஒருவருக்கு ஒருவர் பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். இது இவ்வாறு இருக்க, இந்த யுத்தம் பற்றி கேள்வியுற்ற அஸ்வசேனன் என்னும் நாகம் இந்த யுத்தத்தை காண வந்தது. இந்த நாகம் அர்ஜுனனை பழிவாங்க வேண்டும் என பல்லாண்டு காலமாய் காத்து கொண்டிருக்கும் நாகம். அர்ஜுனன் அக்னிக்காக காண்டவவனத்தை அழிக்கையில் தன் தாயில் கருவில் இருந்த நாகம் மிகுந்த இடர்களுக்கு இடையில் தப்பி பிழைத்து தன் தாயை கொன்றவனை பழிவாங்கிட துடித்து கொண்டிருந்தது. கர்ணனும் அர்ஜுனனும் போரிடுகிறார்கள் என்பதை அறிந்து வேகமாய் களத்தை அடைந்தது. அர்ஜுனனை கொல்லவென கர்ணன் வைத்திருந்த நாகாஸ்திரத்தில் சென்று புகுந்தது. கர்ணனும் பல அஸ்திரங்கள் எய்து பார்க்க அர்ஜுனன் அத்தனை அஸ்திரங்களையும் தடுத்தான். அர்ஜுனனின் அத்தனை அஸ்திரங்களையும் கர்ணன் தகர்த்தான்.